குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூன் மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் கன்னிராசிக்கு என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, கன்னிராசிக்கு ராசிக்கு 6ஆம் இடம், அதாவது ருணர் ரோக சத்ரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்காரு. ராசிக்கு 7ஆம் இடத்துல கலஸ்தர ஸ்தானத்தில் சனி பகவான் கண்டக சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் கன்னி இருந்துட்டு இருக்கு. ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய், ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய், ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறார். ராசிக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார். கூடவே சுக்கிரனும் குருவும் இணைவு அந்த புதனோடு ராசிக்கு 12ஆம் இடமான அயன சயன போக விரயஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த கிரக சூழ்நிலைகளில் தான் இந்த மாதமானது பிறக்குது. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு லாபத்திற்கு வர்றார். லாபகுரு, உச்சம் பெற்ற லாபகுரு, கடகத்தில் குரு உச்சமாகும், லாபத்தில் போய் உட்கார்றாரு. அது 11ஆம் இடம். இந்த குரு பயிற்சியால் என்னென்ன நிறைய நன்மைகள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத தனி பதிவாக கொடுத்துருக்கேன். அதனுடைய பரிகாரங்கள் என்ன, எது பண்ணால் இன்னும் நல்ல பலனை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தனி பதிவாக கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. அடுத்ததாக ஜூன் மாதம் 8ஆம் தேதி மிக முக்கியமான பயிற்சி, சுக்கிரனுடைய பயிற்சி. உங்களுடைய ராசிக்கு 2-9 அதிபதி, ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். 2ஆம் அதிபதி 11 பணபரஸ்தானங்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய அமைப்பில் சுக்கிரன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. கூடவே அவர் 9ஆம் அதிபதியும் கூட உச்சம் பெற்ற குரு கூட இணைவு வர்றார். அப்போ இந்த விஷயம் அப்படிங்கிறது 11ஆம் இடம் லாபம், வெற்றி, ஜெயம், செல்வாக்கு, பொறுப்பு, இதை தரக்கூடிய கிரகமாக சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் கிரகம் வருது. அப்ப பெண்களால் நடக்கக்கூடிய நிறைய மாற்றங்கள், பதவி என்ன, பொறுப்பு எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. பெண்களால் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அதை பற்றி டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்க்க போகிறோம். 15ஆம் தேதி ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி. 10ஆம் இடத்தில் சூரியன் திக்பலம், அருமையான பிளேஸ்மெண்ட் சூரியனுக்கு, நல்ல விஷயம்தான். ஜூன் மாதம் 20ஆம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி. இந்த செவ்வாய் மட்டும் கண்ணிக்கு கொஞ்சம் குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கக்கூடிய கிரகம். 8லேருந்து 9க்கு போறாரு. 9ஆம் இடத்து அதிபதி உச்சம் பெற்ற குருவோடு இருக்கிறதுனால செவ்வாயினுடைய பாதிப்பு வெகுவாக குறைகிறது அப்படின்னு சொல்லலாம். தாண்டி நன்மைகள் நிறைய நடக்க காத்திருக்கு. 22ஆம் தேதி ஜூன் மாதம் 22ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு பயிற்சி. 29ஆம் தேதி அந்த புதன் பகவான் வக்ரம் அடைகிறார் 11ஆம் இடத்துல லாபத்தில். ஸோ இதுதான் அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இதனால் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல் கிரக பயிற்சியாக குருவினுடைய பலன் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இப்போ அடுத்ததாக சுக்கிரன் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜூன் மாதம் 8ஆம் தேதி சுக்கிர பயிற்சி நடக்குது. சுக்கிரன் உங்களுடைய ராசி 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு, 10ஆம் இடத்திலிருந்து இப்போ 11ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறார். 9ஆம் அதிபதி 11ல் என்னென்ன நன்மைகள் நடக்க காத்திருக்கு, உச்சம் பெற்ற குருவோடு சேர்ந்துருக்கு. முதல்ல ஃபர்ஸ்ட் விஷயம், ஹெல்த் ரிலேட்டடாக என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட் அவுட் ஆகும், ரெடி ஆகும், பிரச்சனை இல்லாமல் போகும். அந்த நீங்கள் என்ன வயதாக இருந்தாலும் சரி, 50 வயசாக இருந்தாலும் சரி, 20 வயசாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளம் வந்து போகிறது சகஜம்தான். என்ன வயது அதிகமாக இருந்ததுன்னா நீண்ட நாளாக இருக்கும், வயது குறைஞ்சதுன்னா அப்பப்போ அக்யூட் டிசீஸாக வந்துட்டு போயிடும். யாராக இருந்தாலும் சரி, உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் முழுமையாக நீங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. முக்கியமாக வயிறு, இருதயம், கல்லீரல் சம்பந்தமான விஷயங்கள், அது தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு
முற்றிலும் குணமடையக்கூடிய ஒரு காலமாக மாறிவிடுகிறது அப்படிங்கிறத சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது, குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள் அனைத்துமே வரக்கூடிய 20ஆம் தேதிக்கு மேல ஷார்ட் அவுட் ஆயிடுது. குடும்பம் பிரச்சனைகளை தாண்டி ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்தை இந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்தி தருவார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ரைட். பொருளாதார ரீதியாக நிறைய இடங்கள்ல கஷ்டப்பட்டாச்சு. கன்னி வாய்விட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கான்னு கேட்டால் அதை விட அதிகமாக தான் இருக்கு. எக்கனாமிக்கலாக ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கு. அதே போல் குடும்ப அமைப்புகளையும் உறவுகளுமே நம்மளுக்கு சாதகமாக இல்லாத மாதிரியான ஒரு மனநிலைமை மனசுக்குள்ளுக்கு. எப்போ செவ்வாய் 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்த்தாரோ அப்போவே நம்மளை எல்லாம் டாமினேட் பண்ணுறாங்களோ, நம்மளுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் கண்ணிக்கு இருந்துட்டு இருக்கும். அதையெல்லாம் தாண்டி அந்த எண்ணங்கள் எல்லாம் மாறும் அளவிற்கு ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலை உருவாகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதாவது மனதிற்கு பிடித்தமான விஷயங்களை செய்வதற்கு நீங்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்குமா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன சிக்கல். 7ஆம் அதிபதி யாரு அப்படின்னா குரு பகவான். அவர் உச்சம் பெற்று 11ஆம் இடத்துல இருக்கிறார். 7ஆம் அதிபதி 11 இருப்பதே கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல சுமூகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாது. அதாவது காமத்திரிகோணத்தின் தொடர்புகள் வரும்போது வேறொரு நபரினுடைய என்ட்ரி குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வேண்டிக்கிங்க. அப்படி வேற யாராவது உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பா சரியான ஒரு புரிதல் இல்லாம சண்டை சச்சரவுகளோட போகணும். வீண் சந்தேகங்கள் எழக்கூடிய ஒரு அமைப்பு. குரு உச்சமாகிறதே. கூடவே சுக்கிரன் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு வர்றார். இது எரியிற தீயில எண்ணெய் ஊத்துற மாதிரியான ஒரு அமைப்பு. கணவன் மனைவி உறவுல மட்டும் எரியிற தீயில எண்ணெய் ஊத்துற மாதிரி ஒரு அமைப்பு. இன்னுமே கூடுதலாக நம்ம மன ரீதியான பாதிப்புகளை வாழ்க்கை துணையின் செயல்கள் மூலமாக நாம் அனுபவிப்போம் அப்படிங்கிறத சொல்லுது. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை தனக்கு இதுதான் சரின்னு படுது, இதுதான் சரி, இப்படித்தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனசுக்குள்ள ஒரு முடிவெடுத்துட்டாருன்னா அதைத்தான் செய்ய போறார். உங்ககிட்ட அதுக்கு ஒப்பீனியன் கேட்கறது கூட இருக்காது. ஏன்னா உங்களுடைய ராசி நாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் 11ஆம் இடத்துக்கு வரப்போகுது. ஆனா உங்களுடைய 7ஆம் அதிபதி 11 உச்சமாயிட்டார். உங்களை காட்டிலும் உங்களுடைய 7ஆம் அதிபதி பலம் பெற்றிருக்கிறது. அப்போ நம்மளுக்கே ஒரு வெறுப்பு வரும். என்னடா இந்த பொண்ணு என்ன சொன்னாலும் நம்ம சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேது, நம்மளுக்கு எகென்ஸ்டாவே இருக்குது, நம்மளை விட மேதாவி மாதிரி நடந்துக்குங்கிற ஒரு எண்ணம் நீங்கள் ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதை கடந்து தான் வரணும். இந்த டைம் அந்த கிரகம் பலமாக இருக்கு அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தில் ராகுகேதுனுடைய தசாபுத்தியோ இல்லை செவ்வாயினுடைய தசாபுத்தியோ நடந்துட்டு இருந்தால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டமாக அது இருக்கு. அதை நம்ம உணர்ந்துடணும். ஸோ இப்படி தான் இருக்கு, நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம் அப்படிங்கிறதுல மைண்ட் செட் வந்துடணும். அடுத்ததாக வேற என்ன நன்மை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, வேலைக்கு போகக்கூடிய கன்னிக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை 2 மடங்காக மாறும். ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கன்னி மறுபடியும் சைடில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம், அது மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கலாம், பிடிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கி தரும். வேலைக்கே போகாமல் இருக்கக்கூடிய கன்னிராசி கூட இந்த காலகட்டம் புதிதாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு கூட சான்சஸ் சொல்லுது. ஸோ அதெல்லாம் பெட்டராக இருக்கும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணிக்கக்கூடிய விருப்பம் அல்லது தேவை இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பொறுப்புகள், பதவி எல்லாமே தேடி வருது, கிடைக்குது. வெளிநாட்டு பயணங்களும் உங்களுக்கு சாதகமாக முடியுது. வயது மூத்த நபர்களினுடைய ஆதரவு பூர்ணமாக கிடைக்குது. முக்கியமாக தந்தை வழி உறவில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்காங்க. தந்தை வழி உறவில் இருக்கக்கூடிய பெண்கள் சாதகமாக இருக்கிறாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்ணும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அமைப்பில் தான் இருக்குது, உங்களுக்கு எகென்ஸ்டாக இல்லை. இப்போ பெண்களே உங்களுக்கு உதவிகரமாக லாபத்தை தரக்கூடிய, வெற்றியை தரக்கூடிய, ஜெயத்தை தரக்கூடிய ஒரு ஸ்தானத்திற்கு ஆதிபத்தியம் பெற்று இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதவியோ, பொறுப்போ, வருமானமோ, லாபமோ, வெற்றியோ எல்லாமே
ஒரு பெண்ணை மையப்படுத்தி தான் இருக்கும். இது உங்களுடைய அம்மாவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், சித்தியாக இருக்கலாம், அத்தையாக இருக்கலாம். பெண் உறவுகளால் தான் உங்களுக்கு யார் சாதகமாக இருக்கிறாங்க உங்கள் ஜாதகப்படி அப்படிங்கிறத பார்த்து அதன் வழியில் போயிட்டோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடும். ரைட். சரி, வேற என்னென்னவெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, தந்தையினுடைய பெயரில் ஒரு ஆபரணம் வாங்குறதோ இல்லை காலி நிலம் சொத்து சேர்க்கை ஏற்படுறதோ அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் இந்த காலகட்டம் சொல்லுது. கடன் வாங்கியாவது அது வாங்குறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளை சொல்லுது. இதுக்கான முயற்சிகள் எடுத்தால் மட்டும் போதுமானது. மூன்றாவதா, சொன்ன வாக்கு காப்பாற்றுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக நடக்கும் இந்த காலகட்டம். நீங்கள் என்ன சொன்னீங்களோ செய்து காட்டிடுவீங்க. அதே நேரத்தில் கண் சம்பந்தமான பாதிப்புகள், கால் மூட்டு சம்பந்தமான விஷயங்கள், ஆத்தரைட்டிஸ் இருக்கிறது, வெரிகோஸ் வெயின் இருக்கிறது, சையாட்டிகா பெயின் இருக்கிறது, இந்த மாதிரி தொந்தரவு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு அந்த தொந்தரவுகள் நீங்குது. நடக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு எல்லாமே அந்த ஈஸியாக நடை அப்படிங்கிறது சுலபமாக மாறுறதுக்கு உண்டான சரியான வைத்திய முறைகளோ இல்லை வீட்டு வைத்தியமோ நாட்டு வைத்தியமோ ஏதாவது ஒன்று கிடைக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஆகிடுவீங்க, அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க அப்படின்ற மாதிரியான அமைப்புகளை சொல்லுது. ரைட். இப்போ அடுத்ததா சூரியன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி தான், விரயஸ்தானாதிபதி தான். 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம், 12ஆம் அதிபதி 10ல் திக்பலம் அடைகிறதுனால 90% விரய செலவுகள் குறைக்கப்படுகிறது. எதெல்லாம் நீங்கள் விரையணும்னு நினச்சிட்டு எதெல்லாம் குறைக்கணும்னு நினைக்கிறீங்க அதையெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு ஸ்டாப் பண்ணுவீங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அம்சம்னா, வீட்டில் இதுவரைக்கும் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறைகிறது. மருத்துவ செலவு குறைஞ்சாலே கண்டிப்பாக பேங்க் பேலன்ஸ் உயர்ந்துடும். ஏன்னா நீங்கள் வருஷ கணக்கில் சேர்த்து வச்ச காசை ஒரு நாள் 2 நாளில் மருத்துவர்கள் வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ரைட். அப்படி இருக்கும்போது உங்களுடைய மருத்துவ செலவுகள் குறையுது, உங்களுடைய வியாதியினுடைய வீரியம் குறையுது, வியாதியிலிருந்து சீக்கிரமாக வெளியே வந்துடுறீங்க. ஒரு சுகமான ஒரு சூழ்நிலை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உணரக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது. மனசுக்குள்ள நல்ல தைரியம் கிடைக்க போகுது, நல்ல தைரியம். ஏன்னா செவ்வாயினுடைய பார்வையும் 4ஆம் இடத்துக்கு கிடைக்குது, சூரியனுடைய பார்வையும் கிடைக்கும் போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எண்ணம் வந்துடுது. அதே போல் உங்களுடைய ஒழுக்கத்தை யாரும் குறை சொல்லாதவாறு நடந்து கொள்வீர்கள். அதையும் இந்த சூரியன் செய்து கொடுக்குறார். யாருமே நம்மளை குறை சொல்லாத அளவுக்கு நம்மளுடைய நடத்தை இருக்கும். இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததான் செவ்வாய் 20/6/2026 அன்னைக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி. இது என்னன்னா, 9ஆம் இடத்துக்கு செவ்வாய் வரும்போது தந்தைக்கு சில உடல்நல தொந்தரவுகள் வந்து போகிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. பெரிய லெவலில் பாதிப்பு இல்லை, ஆனால் சின்ன சின்னதாக தொந்தரவுகள் வரும். தந்தை சொந்த ஊரை விட்டு வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் இருக்கிறாங்கன்னா நல்ல வருமானத்தை சம்பாதிப்பாங்க. உடல் தொந்தரவுகள் இருந்தாலும் வருமானமும் உண்டாங்க. ரைட். தந்தை வழி உறவுகள் மூலமாகவும் தந்தைக்கு சில பொருளாதார செலவுகள் வந்து நீங்குவதை உங்களால் பார்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே. ஸோ அதனால உங்களுக்கு என்ன சார், அவருக்கு என்னமோ ஆகிட்டு போகுது, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு உங்கள் மேலதிகாரிகள் முன்னாடி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த 20ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் உங்களுக்கு எகெயின்ஸ்டாக நடந்துக்கிற மாதிரி இருக்கும். நம்ம என்ன சொன்னாலும் நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறாங்க, நம்மளுடைய வளர்ச்சியை அவங்க பார்த்து பொறாமப்படுறாங்க, நம்மளை டம்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்கங்கிற எண்ணம் உங்களுக்கு உருவாகும். மேலதிகாரிகள் கண்டிப்பாக அதை செய்யவும் செய்வாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. 20ஆம் தேதிக்கு மேலே தொலைதூர பயணங்கள், 20ஆம் தேதிக்கு மேலே தொலைதூர பயணங்கள் தனித்து செல்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும். புதுசாக டாக்குமெண்ட்டு போடுறது, ஒருத்தருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, புதுசாக பத்திரப்பதிவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வரக்கூடிய ஜூன் மாதம் 20ஆம் தேதிக்கு மேல் செய்ய வேண்டாம். அணியக்கூடிய ஆபரணங்களும் வாகனத்தில், அதாவது 2 வீலரை, முக்கியமாக 2 வீலரில் ரொம்ப நிதானமாக போங்க. 2 வீலரில் அவசரம் காட்டாதீங்க கன்னிராசி அன்பர்கள். ஸோ அடுத்ததாக புதன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி. புதன் நல்ல ஒரு ஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு. புதனை பற்றி கவலையே வேண்டாம். சுக்கிரனும் குருவும் செய்யக்கூடிய நல்ல பலன்களை அதிகப்படுத்தி தரக்கூடிய அமைப்பில் தான் புதன் போய் உட்காராரு. ஒரே ஒரு சின்ன நெகட்டிவ் என்னென்னா, செவ்வாயோட நகர்வு தான் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. அதை சரி செய்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டால், சிம்பிளாக அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயங்களுக்கு சென்று மகாலட்சுமிக்கு 2 நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க, போதுமானது. மேலும் கன்னிராசி என்பவர்களுக்கு அனைத்துமே நன்மையாக நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வுளமுடன். திருச்சிற்றம்பலம்.